ஆஃப்டர் 1 மந்த் யூசேஜுக்கு அப்புறம் இந்த சாம்சங் கேலக்ஸி M47 5G வந்து எப்படி இருக்குது? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நான் இந்த M47 டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேலில் 23,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து வாங்கியிருந்தேன். பட் நடுவில் வந்து பார்த்தா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. 26,000 ரூபா அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 31,000 ரூபா அந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்து பார்த்தா போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ப்ரைஸ் கட் ஆகி இந்த டிவைஸ் நமக்கு வந்து 26,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா? ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதான் இந்த டிவைஸ் வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்குது. தென் டைப்-C to Type-C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் டூல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் கைடு வந்து இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம கேஸு சார்ஜர் எதுவுமே வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தா ப்ளூ கலர். இது பார்க்க நல்லாவே இருக்குது. இங்கே பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இங்கே நம்ம 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸ் வந்து இருக்குது. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 206 கிராம் வெயிட் வந்து இருக்குது. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 வந்து இருக்கு. இங்க டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோல விக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க டிஸ்பிளே யூஸ் பண்றதுனால ஸ்மூத்தா வந்து இருக்கு. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. இங்க டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலேயும் கீழே வந்து பார்த்தா கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் பட் இங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. தென் நீங்கள் யூடியூப்ல HDR சப்போர்ட் வந்து இருக்குது. நம்மளால் HD வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்க முடியும். பட் இந்த டிவைஸில் ஒரு மெயின் டிராபேக் இங்கே நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே சிங்கிள் ஸ்பீக்கரோட வால்யூம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். தென் மற்றபடி இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லாவே இருக்குது. அந்த பிளாக்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா LPDDR5X RAM வந்து இருக்குது. தென் UFS 3.1 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸோட ஆண்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நீலி நமக்கு ஒரு 8 lakhs மேலே வந்து ஸ்கோர் வந்து கிடைக்குது. இந்த டிவைஸோட டெஸ்டிங் ரிசல்ட் வந்து பாருங்கள். இது நம்ம Geekbench ஸ்கோர் இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூசேஜுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆப்பெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுக்குது. பட் ஒரு சில டைம் நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன லேக் வந்து பார்த்தா பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் கேஷுவலான கால்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் நீங்கள் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 60 FPS விளாட முடியும். கேமிங்க்கு இந்த டிவைஸ் சூஸ் பண்ண வேண்டாம். இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே வந்து இருக்குது. இங்கே நம்மளால் 2 சிம் வந்து போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் கீழே பாட்டமில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் வந்து இருக்கு. தென் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸோட சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இங்கே 6 இயர்க்கான மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே One UI பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஸ்கின் இது. நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்க்கு நமக்கு அஃபிஷியல் குட் லாக் சப்போர்ட் வந்து கிடையாது. பட் நம்ம ஃபைன் லாக் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா அந்த குட் லாக் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றபடி இங்கே One UI யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. இங்கே டயலர் பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ஓன் டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் இது கூட சாம்சங்கோட வேலட் அந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப சூப்பரான சாஃப்ட்வேர் இது. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் 0-100% ஆகிறதுக்கு மினிமம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தா ஆகும். இங்கே பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூசேஜ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்து நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடைச்சி அது எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 5 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இங்க வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால நம்மளால 4K 30 fps ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இங்க மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம டே லைட் எடுக்கிற போட்டோஸ் ஒரு டீசென்ட்டா வந்து இருக்கு. தென் இந்த போட்டோஸ்லாம் நமக்கு வந்து பாருங்க போர்ட்ரைட்ல எடுத்தது. இங்க போர்ட்ரைட் இந்த எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. தென் இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த சில போட்டோஸ் வந்து பாருங்க. தென் செல்ஃபிஸ் எடுத்த சில போட்டோஸ். இங்க கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு டீசென்ட்டான போட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து 26,000 ரூபா அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்குது. 8+128 நமக்கு வந்து 30,000 ரூபா அந்த ப்ரைசிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் வந்து வாங்குறது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நமக்கு 26,000 ரூபா அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்குது. பட் அந்த 8GB ரேமோட வேரியன்ட் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட S70 ஃபியூஷன் வந்து இருக்குது. அது இன்னும் நல்ல ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும்.
ஸோ ஓவரால் இங்கே M47 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான மொபைலாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நான் குறையா பார்க்குறது வந்து இப்போ சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது நல்லா தான் இருக்குது. பட் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இப்போ நமக்கு வந்து 26,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு M47 வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியாது. இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.